ஆண்மண்டலம் குழு அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய உற்சாக வணக்கம். இன்றைய பொழுதில் மிக அருமையான தலைப்பு வினை என்ற பதிவுல உரையாற்ற வந்திருக்கார். பழனியிலிருந்து அருள்நிதி சோமசுந்தரம் அப்பா அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக அன்புடன் வருக என்று வரவேற்கிறோம். நீங்கள் ஆரம்பித்துக் கொள்ளலாம். வணக்கம். வாழ்க வளமுடன். ஆன்ம நலம் மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். பலருக்கு ஐயங்கள் ஏற்படுகிறது. எப்படிப்பட்ட ஐயங்கள் என்று சொன்னால், நான் அனுபவிக்கின்ற இன்பங்களை பற்றி நினைக்க மாட்டாங்க, துன்பங்களை பற்றி நினைத்து இந்த துன்பம் பதிவுகள்லாம் எங்கிருந்து வந்தது, எப்படி வந்தது, நான் ஒன்றும் தப்பு செஞ்ச மாதிரி தெரியலையே, நான் ரொம்ப நல்லவனாக தானே இருக்கேன் அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். அல்லது நான் ஏற்கனவே நிறைய செய்திருக்கேன், இந்த செய்த விஷயங்களுக்காக இப்போ எவ்வளவுக்கு எவ்வளவு பாவம் எனக்கு இருக்கு, இன்னும் நான் துன்பத்தை அனுபவிக்க வேண்டியிருக்குது, இல்லை அடுத்த ஜென்மம் உண்டா, இப்படியெல்லாம் பல சிந்தனைகள் வருவது இயல்பு. இதற்கெல்லாம் மூல காரணமாக ஒரு விஷயத்தை நாம் சிந்தித்து மனதிலே வைத்து கொண்டோமே என்று சொன்னால், நம்மளுடைய வாழ்க்கையில எதிர்வரக்கூடிய கணங்களில் நாம் தூயோனாக நம்மை நிகழ்த்தி கொள்வதற்கு ஒரு மிகச்சிறந்த தலைப்பு தான் இன்றைய வினை பதிவுகள் நீங்கிட என்ற இந்த தலைப்பு. அன்பர்களே, விதை ஒன்று போட சுர ஒன்று முளைக்குமான்னு ஒரு பழமொழி உண்டு. அந்த வினையை விதைத்தவன் வினையை அறுப்பான், திணையை விதைத்தவன் திணையை அறுப்பான் என்று சொல்லப்படுவது உண்டு. இதனிலே இந்த வினை என்ற சொல் எதை குறிக்கிறது என்பதுதான் சிந்திக்கணும். நாம் இந்த வினை என்பது செயலை குறிக்கிறது. நாம எப்படியெல்லாம் வெளிப்படுகிறோம் யோசனை பண்ணி பாருங்க. நாம எப்படியெல்லாம் வெளிப்படுகிறோம் அப்படின்னு சொன்னா, எண்ணம் மூலமாக வெளிப்படுகிறோம், சொல்லின் மூலமாக வெளிப்படுகிறோம், செயலின் மூலமாக வெளிப்படுகிறோம். இதை திரிகரணங்கள் என்று சொல்வார்கள். அதாவது மனம், வாக்கு, காயம் என்று சொல்லக்கூடிய மூன்றின் மூலமாக நாம் நிகழ்கிறோம். இவ்வாறு நாம் வெளிப்படுகிற போது நாம் என்னவெல்லாம் எண்ணினோமோ, என்னவெல்லாம் புலன்கள் மூலமாக தொடர்பு கொண்டு துய்த்தோமோ, அந்த பதிவுகள் எல்லாம் நமக்குள்ளே அமைந்து விடுகிறது. ஏன்னு சொன்னா, செயல் என்று வரும்போதே அந்த செயலுக்கு ஒரு விளைவு வந்தே தீரும் என்பது இயற்கையினுடைய இயல்போக்க நியதி. இதனை செயல் விளைவு கோட்பாடு என்று சொல்வார்கள். அதாவது காஸ் அண்ட் எஃபெக்ட் சிஸ்டம் என்று சொல்லக்கூடியது. அப்ப நாம உயிர்கள் சும்மாவே இருந்துடுறோமான்னு கேட்டா இல்லை. இங்க உயிருக்கு உண்டான எழுச்சிகளும் தேடுதல்களும் வருகிற போது நாம என்ன பண்றோம், நம்முடைய மெய்வாய் கண்மூக்கு செவி என்று சொல்லக்கூடிய 5 புலன்கள் மூலமாக வெளியில ப்ரொஜெக்ஷன் ஆகிறோம். ப்ரொஜெக்ஷன் ஆகி ஒரு காட்சியை பார்க்கிறோம் என்று சொன்னார். ஒரு அழகான தாமரை தடாகம், குளம் இருக்கிறது. அதிலே தாமரை இலைகளுக்கு இடையே பூத்து அழகான ஒரு காட்சி. இதை காணுகின்ற போது அந்த முழுமையான அழகோவியமான அந்த காட்சி நம்முடைய கண் என்ற புலன் மூலமாக இங்கே உள்ளே போகிறது. அப்ப அந்த காட்சி அங்கே இருக்கிறது, குளம் இருக்கிறது, தாமரை இருக்கிறது என்றாலும் கூட நம்முடைய புலன்களிலே அதை பார்ப்பதற்குரிய அனுபவத்தை தருகிற ஒரு புலன் கண் என்பதை நாம் அறிவோம். இந்த கண்ணின் மூலமாக உயிராற்றல் செலவாகி அங்க போய் முட்டி மோதி தான் அதை பெர்செப்ஷன் உணர்றோம், உண்டா இல்லையா? அப்ப
அங்கே முழுவதும் இருட்டாக இருந்ததுன்னு வைங்க, குளத்துல தண்ணி இருக்கிறதும் தெரியாது, பூ இருக்கிறதும் தெரியாது. இப்ப வெளிச்சமும் வேணும், அதை உணரணும். அதே போல அந்த பொருளிலே வெளிச்சம் பட்டு, குளத்திலையும் அந்த தாமரை தடாகத்திலையும் வெளிச்சம் பட்டு அந்த ஒளி ரிஃப்ளெக்ட் ஆகி நம்முடைய கண்கள்ல வந்து படணும். அப்படி கண்ணில் வந்து படும்போது தான் அதை உணர்றோம். ஆனால் அதுல ஒரு வேடிக்கையான விஷயம் என்னன்னு கேட்டா, இப்ப நாம ரொம்ப ஆர்வமா ஒரு விஷயத்தை செயல்படுத்தி முனைப்பாக ஒரு வேலையை செய்து கொண்டு இருக்கிறோம். அப்ப என்னன்னா, யாரோ ஒருத்தர் வந்தாங்க, அவங்க வந்ததும் தெரியல, நம்ம எத்தாப்போல சேர்ல உட்கார்ந்ததும் தெரியல, நாம பாட்டுக்கு வேலையிலேயே முனைப்பா இருக்கும். அல்லது இவந்தோ நம்ம கண் கூட அந்த காட்சியை பார்த்திருக்கலாம், அவங்க வந்ததை பார்த்திருக்கலாம். ஆனா நம்முடைய நினைவு சிந்தனையை வேற பக்கம் இருந்ததுனால என்னன்னா, கண்ணு பார்த்துதான் உயிர் இருக்கான்னு கேட்டா கண்ணு இருக்கு, கண்ணுல உயிர் இருக்கு, அது பார்த்தது, அவங்க வந்ததும் தெரிஞ்சது. ஆனா கண்ணின் மூலமாக அந்த பெர்செப்ஷன் என்று சொல்லக்கூடிய உணர்தல் என்பது நடக்காத போது நம்முடைய முழு கவனமும் வேற ஒரு விஷயத்துல டைவர்ஷன் இருந்ததுனால அவங்க வந்ததும் தெரியல, வந்து இங்க உட்கார்ந்ததும் தெரியல. அடாடா நீங்க வந்திருக்கீங்களா, நான் பார்க்கவே இல்லைங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப கண் திறந்துதான் இருக்கு. அது மூலமா நம்முடைய உயிராற்றல் ஜீவகாந்தமானது ப்ரொஜெக்ஷன் ஆகி கண்ணின் மூலமாக வெளியில போய் அதை காணுகிறோம். இப்ப மீண்டும் அந்த தாமரை தடாகத்தை எண்ணி பார்ப்போம். அந்த தாமரை குளம், அது அழகான பூக்களோடு அழகிய ஒரு காட்சி. அது என்ன ஆகுதுன்னா, அங்கிருந்து ஒளியானது நம்ம கண்ணுக்கு வந்து சேர்ந்து, அதாவது நம்முடைய ஜீவகாந்த கண்ணின் மூலமாக செயல்பட்டு அங்க போய் பெர்செப்ஷன் ஆகி இங்கே உணர்தலாகி அது காந்த அலை பதிவாக மாறுகிறது. மாறி இப்ப கண் பார்வைக்குன்னு மூளையில ஒரு பகுதி உண்டுன்னு படிச்சிருக்கோம் இல்லையா? அதே மாதிரி கேட்டல், பார்த்தல், சிந்தித்தல், ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நம்முடைய மூளையில அங்க போய் காந்த அலை பதிவுகளாக மேக்னெட்டிக் டொமைன்னு சொல்லக்கூடியது பதிவாகுது. இப்ப அதைதான் மகரிஷி பாடுறாங்க, பசு ஒன்றை பார்க்கிறோம், பார்த்த காட்சி கண்ணிலே கொசு அளவினதாக தெரிகிறது என்று சொல்லுகிறார்கள். அந்த கண்ணுல பார்த்தா அது கொசு அளவா தான் தெரியுது அந்த பசுவை பார்த்தது. ஆனா உள்ள போய் அந்த பசுவனுடைய தோற்றம், அந்த நிறம், அந்த பொலிவு எல்லாம் சேர்ந்து அதை பார்த்தது இங்க பதிவாயிருக்கு. ஏங்க என்னுடைய மாடு அங்க நின்றுதை பார்த்தீங்களான்னு கேட்டா பார்த்தோம்னு சொல்றோம். அப்ப மீண்டும் அந்த தாமரையோ அல்லது அந்த பசுவையோ நாம் எண்ணுகிற போது பார்த்த காட்சி உள்ளே வந்து பதிவாகி அது மீண்டும் வெறித்து காட்டுகிறது. அப்ப எப்படி வந்து நாம செல்போன்ல எவ்வளவு பேருக்கு எவ்வளவு பேசுறோமோ அந்த காலுக்கு ஏற்ற மாதிரி போன்லயும் சரி செல்போன்லயும் சரி நம்ம பேசுறதுக்குரிய கணக்கு அங்க பதிவு உண்டு. அது பதிஞ்சே தீரும். நாளைக்கு நான் போனே பேசலன்னு போய் சொல்ல முடியாது. கால் ஹிஸ்டரியை எடுக்க முடியும். எடுத்துட்டாக்கா அது அழகா அந்த பதிவுகள்ல வெளிப்பட்டு போகும். அப்ப ஒன்றை செய்கிறோம் என்று சொன்னாலே அது எண்ணத்தினாலோ சொல்லினாலோ செயலினாலோ வெளிப்படுகிற போது நாம் எதை பார்க்கிறோமோ, எதை கேட்கிறோமோ, எதை அனுபவிக்கிறோமோ அது அப்படியே இங்க என்ன ஆகுது, புலன்கள் மூலமாக புலன்கள்ல பதிவாகிறது மூளையில. ஒன்று. அடுத்தது இப்ப மெய்வாய் கண்முக்கு செவியிலேயே சிலது பழக்க பதிவாகவும் மாறிவிடுகிறது. சைக்கிள் ஓட்டுறதா இருக்கட்டும், டைப் படிக்கிறதா இருக்கட்டும், அப்ப அதெல்லாம் பழக்க பதிவாக உடலுக்கு அமைந்து விடுகிறது பாருங்க. அப்ப இந்த வினை பதிவுகள் எங்கே எவ்வாறு அமைகிறது என்று கேட்டா, உடலிலே பதிவு இருந்தா நோயா வெளிப்படும், உள்ளத்திலே பதிவு இருந்தா களங்கமாக வெளிப்படும், புலன்களிலே பதிவு இருந்தா அது மீண்டும் அந்த விஷயத்தை இந்த பாட்டு நான் கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி விரித்து காட்டுகிறது. அப்ப உள்ள போய் பதிவாகிறது. இப்ப அந்த பாட்டை நாம எந்த அளவுக்கு புறமனம், நடுமனம், அடிமனம்னு 3 லேயர்ல இருக்கும். அது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு. நமக்கு மனம் என்பது 3 அடுக்குகளாக இருக்கிறது. புறமனம், நடுமனம், அடிமனம் என்று சொல்லி.
இப்போ இதை கான்ஷியஸ் மைண்ட், சப்கான்ஷியஸ் மைண்ட், சூப்பர் கான்ஷியஸ் மைண்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுவது. அப்ப இந்த பதிவுகள் நமக்குள்ள எந்த அளவுக்கு புறமனதிலிருந்து ஒரு விஷயத்தை தொடர்பு கொள்ளுகிற போது மேலோட்டமான பதிவு தான். ஆனா நடுமனம் அளவுக்கு கொஞ்சம் அந்த உள்ள போய் வாங்கிட்டோம்னா அது கொஞ்சம் அழுத்தமான பதிவாகிறது. இன்னும் சில விஷயங்கள் நம்மை அறியாமலே நம்முடைய அடிமனத்துல சென்று பதிவாகிவிடும். அப்ப சூப்பர் கான்சியஸ் மைண்ட்ல பதிவாகும் போது அது நம்மை அறியாம நமக்கு எப்போதும் இருந்து அதனுடைய பவரை அது வெளிப்படுத்தி கொண்டிருக்கும். ஆகையினாலதான் அன்பர்களே, நாம் எச்செயலை செய்தாலும் எதை நினைத்தாலும் அது எல்லாமே இங்க வினையினுடைய பதிவு தாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த ஒரு காரணத்தினாலே தான் நம்முடைய முந்தையோர்கள் பல பழமொழிகள் மூலமாகவெல்லாம் சிறப்பாக சொன்னார்கள். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பதிவுகளை மாதா பிதா செய்தது மக்கத்தலை மேலேன்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த மாதா பிதா செய்தது மக்கத்தலை மேலேன்னா என்னன்னு கேட்டா, வித்து வழியாக கரு வழியாக பாரம்பரியமாக தாயினுடைய கருவிலிருந்து வரக்கூடியது. அப்ப அப்பா அம்மா பதிவெல்லாம் நமக்கு வருது இல்லையா? அதுக்கு பேர் சஞ்சித கர்மா என்று சொன்னாங்க. புரியுதுங்களா? அப்புறம் இன்னொரு இடத்துல சொல்றாங்க, முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஒரு செயலை செய்கிறோம்னு சொன்னா அது நமக்குள்ள பதிவாகி விளைவை தந்தே தீரும்ன்றத மாற்றே இல்லை. ஆனா நாம இந்த ஒரு சூட்சும இயற்கையில இருக்கிறத புரிஞ்சுக்காத காரணத்தினாலதான் நாம் செயல் செய்வது எண்ணம் சொல் செயல்களாலே வெளிப்படுகிற போது நம்மை முறையாக செம்மைப்படுத்திக் கொள்ள தவறி விடுகிறோம். அப்ப என்ன ஆகுதுன்னு நாளடைவில் பிறந்ததுல இருந்து இது வரைக்கும் பல விஷயங்களை வாங்கி போட்டிருக்கோம் இல்லையா? உண்டா இல்லையா? பிறந்ததுல இருந்து அம்மா மூஞ்சியை பார்த்தது குழந்தை, அப்புறம் சத்தம் கேட்டுச்சு, சக்கரை தண்ணி வச்சாங்க, அது ருசி பண்ணுச்சு, இப்படி 5 புலன்கள் மூலமாகவும் வெளிச்சம் பார்த்தது, இப்படியெல்லாம் பேரை சொல்லி கூப்பிட்டா திரும்பி பார்க்குற அளவுக்கு பழகுச்சு. இப்படி குழந்தையாக மலர்ந்து இன்று வரையில நம்ம எத்தனை விஷயங்களை உள்ளே வாங்கி இருக்குமோ அது பூரா பதிவு. நான் செய்யறதெல்லாம் செய்வேன், எனக்கு பதிவு வரக்கூடாதுன்னு நினைக்க முடியும். இந்த பதிவுகளை ஆகாமிய கர்மா என்று சொன்னார்கள். அதாவது ஆன்மா, நம்முடைய உயிரானது காம வசப்பட்டு செயல் செய்கின்ற பதிவு. இதைத்தான் ஆகாமியம் என்று சொன்னார்கள். அப்ப சஞ்சிதம் என்றால் கருவழி தொடராக பாரம்பரியமாக வரக்கூடியது. அது வந்தே தீரும். ஏன்னா முட்டையாக தக்கும் போது அதுக்கு உள்ள வெள்ளைக்கரு சத்தாகுது, மஞ்சள் கரு அதுல உள்ள பதிவுகளை கொண்டு வந்திருக்கிறது. அப்ப அந்த கோழி அல்லது பறவையினுடைய அத்துணை அம்சங்களும் அங்கே அந்த முட்டையின் மூலமாக பதிவாகி இங்கே வந்திருக்கிறது என்பதும், அந்த முட்டை பக்குவப்படுத்தப்பட்டு பொறிக்கப்படுகிற போது அந்த தாயினுடைய அம்சம் பூரா இதுல வருதுங்கிறதும் நம்ம தெரிஞ்சது. அதனால கொஞ்சம் சுலபமான பதிவு எதுன்னு கேட்டா ஆகாமிய கர்மான்னு சொல்லலாம். நாமளாதான் பிறந்ததுலேருந்து பழகிட்டோம். அதுக்கு உதாரணமா ஒன்று சொல்லலாம்னா, இப்போ காஃபி குடிச்சு பழகியாச்சு, இல்லைன்னா இன்னொருத்தர் சிகரெட்டை குடிச்சு பழகிட்டார், ஸ்மோக் பண்ணி பழகிட்டார். இப்போ இதை அவர் விடணும்னு நினைக்கிறார். ஆனா எத்தனை ஆண்டுகளாக இதை செய்திருக்கிறாரோ அத்தனை ஆண்டுகளாக இதை செய்ததுக்குரிய பதிவு அந்த புலன்கள்ல மூளையில எண்ணப்பதிவாக உண்டு. இன்னும் சொல்ல போனா உயிரணுக்கள்ல குணப்பதிவாக கூட வந்து விடுகிறது. அப்ப என்னன்னா அதனால மாற்ற முடியல, கஷ்டப்படுறாங்க. அப்ப இந்த பதிவுகளிலிருந்து மீட்சி பெற வேண்டும் என்பதை யார் விரும்புகிறாரோ அவர்களுக்கு என்ன வழிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு சிந்திக்க போறோம். புரியுதுங்களா? ஆகையினாலே அன்பர்களே, இந்த தன்வினை தன்னை சுடும்னு கூட பெரியவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா? தன்வினை தன்னை சுடும், வீட்டப்பம் ஓட்டை சுடும்னு பாடினாங்க. அது மாதிரி இன்னொரு வகையில சொன்னா, நினைக்க தனக்கு என்று சொன்னால் அது மிகையாகாது. நாம் ஒன்றை நினைக்கிறோம் என்று சொல்லும் போது அது வாழ்த்தலையாக இருந்தாலும் சரி, அல்லது பிறரை சபிக்கின்ற விஷயமாக இருந்தாலும் சரி,
அதுக்கு நமக்கு ஒரு பங்கு ரேஷியோ உண்டுங்கிறத மறந்துடக்கூடாது அன்பர்களே. ஆகையினால இப்ப இந்த எதெல்லாம் செய்யலாம் எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு சீர்தூக்கல் வேணுமா இல்லையா நமக்கு வாழ்க்கையில? நமக்கு அவசியம் எதை செய்யக்கூடாது எதை செய்யலாம் அப்படிங்கிறதுல ஒரு முறைப்பாடு தேவைப்படுகிறது. அந்த முறைப்பாடு மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த செயலை சீர்தூக்க அறிவு என்ற ஒன்று இருக்கின்ற காரணத்தினாலே மனிதன் என்ன பண்றான், இந்த சீர்தூக்கலை கையில் எடுக்கிறான். அப்ப அறிவு என்ற ஒரு நலம் வெறும் மனமாக மட்டுமே இருந்து நினைச்சதெல்லாம் செஞ்சுட்டு போயிட்டே இருந்தா அவன் மனிதனுக்குரிய சிறப்பு ஆகாது. ஏன்னா விலங்குகளும் விரும்பியதெல்லாம் செய்து அதுகளுக்கு எந்த பண்பும் சீர்தூக்கலும் கிடையாது. ஆனால் மனிதனுக்கு என்ன உண்டு, எதை செய்தால் என்ன விளைவு வரும்னு சீர்தூக்க முடியாது. இப்ப முடிகிறது. விலங்குகளுக்கு அந்த வயல்ல போய் மேய்ஞ்சா அவன் அடியை போட்டு பட்டியல கொண்டு கட்டிடுறான். அப்படிங்கிறது ஒரு தடவை அனுபவம் ஆச்சுன்னு வைங்க. ஆனா அந்த ஆடோ மாடோ மீண்டும் அந்த செயலை செய்யாம இருக்காது. ஏன்னா விலங்குகளுக்கு சீர்தூக்கல் கிடையாது. ஆனா மனிதனுக்கு என்ன உண்டு, ஏற்கனவே இந்த செயலை செய்ததுனால என்ன எனக்குள்ள விளைவு வந்தது அப்படிங்கிறத மீண்டும் ரீகால் பண்ணி எடுத்து, அப்ப இதுல விளைவை புரிந்து கொண்டு அதற்கேற்றவாறு வினையை ஒழுங்குபடுத்தி கொள்ளுகின்ற தன்மை, சிறப்பு, உயர்வு மனிதனுக்கு மட்டுமே உள்ளது. அறிவு என்ற பகுத்தறிவு என்ற 6வது அமைவு இருக்கின்ற காரணத்தினாலே. இதை ஏன் இதற்காக சிந்திக்கிறோம் என்று சொன்னார். என்னமோ தெரியலைங்க, என் வாழ்க்கையில் இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு நீங்க யாருமே நினைக்க வேண்டிய தேவையில்லை. என்ன விளைவுகள் வந்தாலும் அந்த விளைவுக்கு ஏதோ ஒரு முன் விளைவு செயல் இல்லாமல் இந்த விளைவு வராதுன்றதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு கை ஓசை தருமா, ஒரு கை ஓசை தராது. ஆனா இந்த கை வரும்போது இன்னொரு கை எதிரில் வந்து மோதும் போது என்ன வரும், ஒலி சத்தம் வருகிறது. அப்ப கை மோதனா சத்தம் வருங்கிறது நியதி. தண்ணி கொட்டிட்டோம்னு சொன்னா அந்த தண்ணி பள்ளம் நோக்கி போகும்ன்றது இயற்கையினுடைய இயல்போக்க நியதி. நெருப்பு பத்த வைக்கப்பட்டா அது மேல் நோக்கி எரிஞ்சுக்கிட்டே போகும், மேல உள்ளதுல பிடிச்சு பத்திக்கிட்டே போகுன்றது அதுவும் நியதி. இது மாதிரி பூமி ஈர்த்து பிடிச்சு கொண்டிருக்கிறது என்பது புவியீர்ப்பு விதி. அப்ப இது மாதிரி இயற்கை விதிங்கிறதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்முடைய எண்ணம் சொல் செயல்களாலே முறைப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்ப இந்த சீர்தூக்கல் எது பாவம் எது புண்ணியம் என்று சொன்னா, தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திற்கோ பிற்காலத்திற்கோ உடலுக்கோ உள்ள உணர்ச்சிக்கோ தீமை பயக்காத செயல் எல்லாம் பாவம் இல்லாத செயல் அப்படின்னு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க வேதாதிரி மகர்ஷி. ஆகையினால அன்பர்களே, இங்கே நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, இந்த உடலிலே நோயாக, உள்ளத்திலே களங்கமாக, உயிரணுக்களிலே பழக்கப்பதிவாக, புலன்களிலே பழக்கப்பதிவாக, உயிரணுக்களிலே குணப்பதிவாக, மூளையிலே எண்ணப்பதிவாக, இதெல்லாம் கடந்து வான்காந்தத்திலையும் பதிவாகுது. அதை ஆகாச பதிவு என்று சொல்ல முடியும். அப்படி நம்ம எண்ணம் எங்கும் சென்று விளைவை தருகிறது. எண்ணமா இருக்கட்டும், சொல்லா இருக்கட்டும், செயலா இருக்கட்டும். அதனால இந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா எதுவுமே விளைவெல்லாம் சும்மா வர்றதில்லை. காரண காரியம் இல்லாம எதுவுமே வராது. புரியுதுங்களா? அந்த காரண காரியத்தை புரிஞ்சுக்கிறது தான் இன்னைக்கு தலைப்பினுடைய சிறப்பு. இதை முன்னோர்கள் 2 விதமா சொன்னாங்க. கிளைக்கும் வினைக்கடல் தீர்வுறு தோணி இழைப்பினை நீக்க இருவழி உண்டு என்று சொல்லுகிறார்கள். அது என்னன்னா பழவினை புகுவினை என்று சொல்லக்கூடியது. பழவினைங்கிறது இப்ப பார்த்தோம்லையே சஞ்சித கர்மான்னு சொல்லக்கூடியது. புகுவினைங்கிறது பிறந்த பின்னால் நாமளா தேடிக்கிட்டது. ஆனா இதையே இன்னொரு 3 விதமாகவும் சொல்லப்படுவதுண்டு. சஞ்சித கர்மா, ஆகாமிய கர்மா, சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா என்று. இது ஆகாமிய கர்மா என்பது பிறந்த பின்னாலே நாம செயல் செய்து இங்க வாங்கி போட்டுக்கிட்டது. இது ஆன்மா காமவசப்பட்டு செயல் செய்த பதிவு. புரியுதுங்களா? அடுத்தது சஞ்சித கர்மா என்பது வித்து வழியாக மரத்தினுடைய விதையில இந்த மரத்தினுடைய எல்லா பண்புகளும் ஒடுங்கி இருக்கிறது. அது அந்த விதையை போடும்போது முளைக்கும் போது அந்த விருட்சம், அந்த மரம், அதனுடைய பழமோ
பூக்களோ நிறமோ வாசனையோ எல்லாம் ஆசிட்டிஸ் அந்த மாமரம்னா அதனுடைய பண்புகளை அப்படியே வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்குது. அப்ப வித்திலே உள்ளே வந்து பதிவாகி அது எப்படி விரித்து காட்டுகிறதோ அது போல மனிதனுடைய வித்துவாகிய விந்துநாதத்திலையும் இந்த பதிவுகள் எல்லாம் வினைப்பதிவுகள் பதிகிறத தான் சஞ்சித கர்மா என்று சொன்னார்கள். சஞ்சிலன்னா பை, தெலுங்குல அது எந்த பையனா தாயினுடைய கருப்பையை குறிக்கும். அப்ப இதுதான் சஞ்சித கர்மா என்று சொன்னார்கள். இப்படி இந்த இரு வினை பதிவுகளும் இங்கே வந்து மனிதனை ஆட்டி வைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. என்று சொன்னா அன்பர்களே, இந்த பதிவுகளை புரிந்து கொண்டோம். இதை எப்படி போக்குறதுங்கிறது தான் இப்ப முக்கியமான விஷயம். ஏன்னு சொன்னா எண்ணத்தாலோ சொல்லாலோ செயலாலோ நாம் வெளிப்படும் போது பதிவு வந்தே தீரும். இப்ப எத்தனை போன் பேசினாலும் யாருக்கு பேசினாலும் அதங்க போன் பில்லு வந்தே ஆகும். அது போலதான் நம்ம என்ன செய்தாலும் அது வந்து இப்படி 4-5 இடத்துல பதியுங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். அப்படி பதிஞ்சுக்கிட்டு அது வெளிப்படுகிறது என்பதை பார்க்கிற போது இந்த போக்கும் வழிகள் என்று சொல்லும் போது அன்பர்களே, பிராயச்சித்தம் என்று ஒன்று உண்டு, கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப உதாரணமா ஒரு கூட்டத்துல ஒரு அன்பர் நடந்து வர்றாரு. வரும்போது அங்க உட்கார்ந்து இருக்கிற கூட்டத்துல ஒருத்தர் மேல கால் பட்டுருது. என்ன பண்ணுவாங்க உடனே? அப்படி தொட்டு அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்னன்னா, சாரி ஃபார் தட், உங்க மேல கால் பட்டுச்சு. அவர் ஒன்னே பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப அந்த கால் பட்டதை உணராமலேயே இவர் நடந்து வந்தாருன்னு வைங்க, அந்த நபர் என்ன பண்றாரு, நம்ம மேல காலில் வச்சுக்கிட்டே போறாரு, ஒன்றும் கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு நினைக்கும் போது அவங்களுக்கு அது ஒரு பதிவாகுது. இப்ப அவர்கிட்ட எல்லாம் கால் பட்ட உடனே, சாரிங்க தெரியாம கால் பட்டுருச்சு, மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு. அவரை இப்ப அதை பத்தி நாங்க தெரியாம தானே பட்டுச்சுன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லும் போது இது உடனுக்குடன் பிராயச்சித்தம் என்று பெயர். புரியுதுங்களா? அப்ப இது மாதிரி இது முதல் நிலையில அமையக்கூடியது. ரெண்டாவது மேல் பதிவு என்று சொல்லக்கூடியது. இந்த மேல் பதிவு என்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஒரு பேப்பரை வந்து விலைக்கு போடும் இல்லையா? நியூஸ் பேப்பர் வாங்கியிருக்கோம் நம்ம வீட்டில், அது 2 மாசத்துக்கு சேர்ந்து கிடக்கு, அதை விலைக்கு போடுறோம். அப்போ அதை அந்த தராசு தட்டில் வச்சுட்டே இருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமா வைக்கும்போது கீழே இறங்குறது இல்லை. அங்கே 2 கிலோ எடை வச்சிருக்கு, அப்போ இறங்குறது இல்லை. அப்போ இன்னும் பேப்பர் வைக்கிறோம். அப்பதான் மெல்ல கொஞ்சம் இந்த அளவுக்கு உயரம் வரும்போது இப்ப அது மேல இன்னும் கொஞ்சம் வைக்கிறோம். இப்ப இந்த பக்கம் அழுந்தி அந்த பதிவு அங்கே 2 கிலோ இப்ப வந்துருச்சு கணக்கு. இப்ப நாம ஒரு பேப்பரையோ 10 பேப்பரோ வச்சதுனால இது மாறல. இவ்வளவு பதிவுகளும் சேர்ந்துதான் அது வந்து இங்க அந்த 2 கிலோ எடையை காட்டக்கூடியதாக இருக்கிறது இல்லையா? அப்ப மேலும் மேலும் அந்த எடைக்கேற்றவாறு இங்கே நாம் மேல் பதிவுகளை கொண்டே போகும்போது இந்த பதிவுகள் பலம் பெற்று விடுகிறது, அதை ஓவர்லுக் பண்ண முடிகிறது. இதுதான் இப்போ உள்ள சூட்சுமம். அப்ப நாம விஷயங்களை வாங்கி உள்ளே போடுகிறோம், பதிவு செய்கிறோம். இந்த பதிவு ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, எத்தனை தடவை பதிவு போட்டோமோ அந்த அளவுக்கு இந்த பதிவுக்கு அழுத்தம் அதிகம் என்பது. அப்ப அந்த அழுத்தம் அதிகமாகி பதிவுகள் அதிகமாகிவிட்ட போது மனிதன் என்ன பண்றான், தன்னைத்தானே மாற்றிக்கொள்ள முற்படுவோம் என்று சொல்லும் போது இந்த பழக்கம் எனக்கு வேண்டாம், விடணும்னு நினைக்கிறானே தவிர அதை செயலூக்கம் காட்ட முடியல. அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டா அன்பர்களே, இப்ப மனம்தானே வந்து வெளிப்பட்டு செயல்களாக அங்க வந்து நிகழ்த்தி இந்த பதிவுகளை கொடுத்திருக்குது. அதே மனதனுடைய வில் பவர் இருக்குமானால், எண்ணத்திலே ஆற்றல் இருக்குமானால், அதாவது மனோசக்தி ஒருவருக்கு இருக்குமானால், அந்த நபர் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இவ்வளவு நாளா நான் காப்பி குடிச்சிட்டு இருந்தேன்ல, இது கெடுதல்னு புரிஞ்சுக்கிட்டேன், காப்பி குடிக்கிறத விட்டுடுறேன். இல்ல புகைப்பிடிச்சிட்டு இருந்தேன்ல, அதை வந்து கெடுதல்னு புரிஞ்சுக்கிட்டேன், விட்டுடுறேன்னு முடிவெடுத்தா உடனுக்குடன் அந்த ஆகாமிய கர்மாவை, பிறந்த பின்னாலதானே இதெல்லாம் செய்து பதிவாயிருக்கு, அதை இவங்க விட்டுவிட முடியும். புரியுதுங்களா? அதே போல சஞ்சித கர்மாவா வந்தது. எல்லா விஷயங்களுமே நம்முடைய உடலிலே இருக்கக்கூடிய உயிரணுக்கள், அந்த
அதாவது செல்ஸ், பாடி செல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பாடி செல்ஸ்ல இருக்கக்கூடிய உடம்புல உள்ள உயிரணுக்கள்ல இருக்கக்கூடிய மைய கருவில் போய் குரோமோசோம்ஸ்ல வரைக்கும் பதிவாகிறதுங்கிறது இன்னைக்கு விஞ்ஞானம் ஏற்றுக்கொண்ட நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை. இதை தான் வித்தினிலே பதிவு என்று சொல்லுகிறோம். அது ஒரு அன்பர் கூட கேள்வி கேட்டிருந்தார், வித்து என்பதற்கும் விந்து என்பதற்கும் என்ன வித்தியாசம்? வித்துங்கிறது விதை என்பதை குறிக்கிறது, அது தாவரங்களுக்கு பொதுவான சொல். ஆனா விந்து என்பது உயிர்களுக்கு பொதுவான சொல், வேற ஒன்றும் இல்லை. அதுதான் நான் அதை விந்துக்கலாதி நமோ நமோ என்று அருணகிரிநாதரும் பாடினார். அதனால அன்பர்களே, இந்த பிராயச்சித்தம் என்பது ஒரு செயலை செய்தால் உடனுக்குடன் அதற்காக நாம் அதை சரி செய்வதற்காக செய்யக்கூடியது. உதாரணமாக இப்ப கிழக்கு போக வேண்டாம் அப்படின்னு மேற்க போக வேண்டாம்னு எடுத்தாச்சு வச்சுக்கோங்க, மேற்க போகக்கூடாதுன்னு நினைச்சாச்சு. அப்ப என்ன பண்ணோம்னா கிழக்கு நோக்கி போக போக மேற்கு தானா விலகி போகும்ன்றது ஒரு இயல்பான விஷயம். அப்ப அதற்கு நேர் எதிரடியான செயல்களை செய்வது என்பது பிராயச்சித்தம் என்று மேல் பதிவு என்று சொல்லக்கூடியது. அப்ப நாம அந்த மேல் பதிவை அதிகப்படுத்திக்கிட்டே போகணும். தீய பதிவுகளை அழைக்கணும்னு நினைக்கிறத விட நல்ல பதிவுகளை செயல்களை செய்து கொண்டே போகும்போது அதனுடைய வெயிட்டேஜ் அதிகரிக்கிற போது அதுதான் டெமோக்ரைஸ் பண்ணும், அதுதான் வெற்றி பெறும். இவ்வளவு தாங்க, வேற ஒன்றும் இல்லை. அப்ப பஞ்சு இதை கைவல்லிய நவநீதம் என்ற நூல்ல ஒரு பாடல்ல, பஞ்சினை ஊழித்தீ போல் பல ஜென்ம அவிதவித்தாம் சஞ்சிதமெல்லாம் ஞான தழல் சுட்டு வெந்நீராக்கும் கிஞ்சில் ஆகாமியம். அந்த ரெண்டாவது ஒன்று சொன்னோம் இல்லையா, கிஞ்சில் கொஞ்சம் நஞ்சம் மிச்சம் இருக்கிறது. கிஞ்சில் ஆகாமியம் தான் கிட்டாமல் விட்டு போகும், விஞ்சின பிராரத்வத்தின் வினை அனுபவித்தே தீரும் என்பது கைவல்லிய நவநீத பாடல்ல உள்ள குறிப்பு. அது என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெரு நெருப்பு பற்றி எறிகிறது, காடே பற்றி எரியுதுன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு, இல்லையா? காடு பற்றி எறியதை பற்றி பார்த்துருக்கோம்ல, நியூஸ்லாம் கேட்டிருக்கோம். அங்க ஒரு பஞ்சு பொதி கிடக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப அது எப்படி எரியும்னு கேட்டா, பிடிக்க கனிய புகைய எரியன்னு இருக்காது. காடே பத்தி எரியுது, பஞ்சு என்ன ஆகும்? பஸ்மீகரணம் ஆயிடும். அது போல அப்படின்னு சொல்லி உதாரணம் சொல்றாங்க. எது? சஞ்சித கர்மா நீங்கிறதுக்கு. இப்ப நாம அதுதானே கஷ்டமானதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஏன்னா பிறந்த பின்னால தேடினதெல்லாம் நாமளே வில் பவர் இருந்தா ஓவர்லுக் பண்ணி இனிமேல் அந்த கெட்ட பழக்கத்தை விட்டு தொலைச்சிட்டு இனிமேல் அது கிட்ட போக மாட்டேன்னு முடிவு எடுக்கும் போது நாம அந்த ஆகாமிய கர்மாவை வெற்றி பெற்று விடுக்கிறோம். ஆகாமிய கர்மாவை வெற்றி பெறுவதற்கு எது உதவும் என்று கேட்டா, நம்முடைய புருவ மத்தியிலே வச்சு தியானம் செய்கிறது சிறப்பு. ஏன்னா இப்ப அதனாலதான் 6 ஆதாரங்களையும் உடல்ல சொல்லி 6வது மையமாகிய இந்த பெட்ரூட்டரி கிளாண்ட் இங்க இருக்கு. இது உயிர் இயக்கத்தை இங்கே உணர்ந்து தியானம் செய்கிற போது அங்கே பெட்ரூட்டரி கிளாண்டு முறையாக இயங்குகிறது, மன இயக்கம் செம்மைப்படுகிறது என்று கண்டார்கள் பெரியவர்களும் சித்தர்களும் ஞானியர்களும் யோகியர்களும். அதனால அங்க உணர்வை ஏற்படுத்தி கொள்வதற்கு வாசியோகமோ அல்லது பல விதமான யோக முறைகளை கொடுத்திருந்தாலும், எத்துணை யோக முறைகள் நாம் அறிந்திருந்தாலுமே அது எல்லாமே புருவமத்தியிலே உணர்வை பெறுவதற்காகத்தான் அது கொடுக்கப்பட்டது. அதனால்தான் பொட்டென்று பொட்டமிட்டார் புருவத்து இடைநடுவே இட்ட பொட்டாலே இவ்வேஷமானேண்டி என்று பாடுகின்ற ஒரு நிலையை குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதுதான் நம்ம நெற்றிக்கண் சுழுமுனா நாடி லலாடஸ்தானம் என்றெல்லாம் சொல்லக்கூடியது. அப்ப இந்த இடத்துல தியானம் பண்ணும்போது மன இயக்க மையம் சீராக இயங்கும் போது வில் பவர் அதிகரிக்குது, மனம் குவிகிறது. அப்ப அந்த எண்ணத்துக்கு ஆற்றல் உண்டு. அப்போ ஒரு முறை நான் எத்தனை வருஷம் ஸ்மோக் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அதை நான் விட்டுறேன்னு முடிவு பண்ணா இவனுடைய முடிவு திடமா இருக்கும், அவன் சக்சஸ் பண்ணிடுறான். இப்ப ஆகாமிய கர்மாவை வெல்ல முடிகிறது. அதற்கு தவம் ஆகினை தவம் என்று சொல்லக்கூடிய பாருங்க. இப்ப நம்முடைய உயிரணுக்கள் உடல்ல உள்ள ரத்த செல்கள், எலும்பு செல்கள், நரம்பு செல்கள் எல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா? அப்ப மூளையினுடைய செல்கள்ல போய் என்ன ஆயிருக்கு, அந்த செல்கள்ல இருக்கக்கூடிய மைய பகுதி கரு, அந்த மைய கருவுல குரோமோசோம்ஸ் இருக்கு. அது நீங்க சயின்ஸ்லயும் படிச்சிருப்பீங்க, ஜீன்ஸ் குரோமோசோம்ஸ் இல்லையா? ஜீன்ஸ் டெஸ்ட் எடுக்கிறாங்க, எல்லாம் தெரியும். அப்ப அந்த மைய பகுதியில போய் பதிவானது ஆழமானது, அழுத்தமானது. அப்ப அது முந்தையோர்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்ததோ இருக்கு. முந்தையோருடைய தோற்றம், முந்தையோர்கள் நம்முடைய முன்னோர்களுடைய குணம், அவர்களுடைய வினை, அந்த வினை பதிவு எல்லாம் இங்க வந்திருக்கு. இப்ப
ஒரு நல்ல நடிப்புத்தன்மையோ பாடுகின்ற தன்மையோ இருக்கின்ற ஒருவர் அதே பண்பு அடுத்த தலைமுறைக்கு சுலபமா வந்து சேருது இல்லையா? அப்ப அதனாலதான் ஏதாவது கொடுத்து வச்சிருந்தா தானே கிடைக்கும்ன்றது. எதை கொடுத்து பெத்தவங்க கொடுத்து வச்சிருக்கணும். பெத்தவங்க வந்து என்ன பதிவுகளை கொடுத்து வச்சிருக்காங்களோ அந்த பதிவு வித்திலே வந்து வழி வழி தொடராக வருகிறது என்பதை சஞ்சித கர்மா என்று சொல்லி, இதைத்தான் பஞ்சினை ஊழித்தீ போல் பல ஜென்ம அவிதவித்தாம் சஞ்சிதமெல்லாம் ஞான தழல் சுட்டு வெந்நீராக்கும். ஞானம் என்றால் அறிவு, அறிதல், அறிவின் தெளிவு. அப்ப அறிவின் தெளிவு ஒருவனுக்கு இருக்குமானால், விழிப்புணர்வு இருக்குமானால், அவன் இங்க ஏற்கனவே அந்த வித்தலை உள்ளதும் போகிறதுக்கு மூளையினுடைய மைய பகுதியில பினேல் கிளாண்டுன்னு ஒண்ணு இருக்குன்றதை நம்ம தெரியும். அதை தான் துரியம் என்று சொல்லுகிறோம். யோகாவில் துரியம் என்று சொல்லக்கூடியது. அப்ப அந்த பினேல் கிளாண்டு தான் மாஸ்டர் கிளாண்டு. இப்ப இதை மாஸ்டர் கிளாண்டுன்னு சொன்னோம், அதுக்கு மேல அங்க பினேல் கிளாண்டுன்னு ஒண்ணு இருக்கு. இது ஆகினை என்றால் அது துரியம் என்று சொல்லக்கூடிய. அதுதான் கண்ணுக்கு மூக்கடியோ காதோர மத்திமத்தில் உண்ணாக்கு மேலேறி 9 மெத்த உண்டுன்னு பாடினாங்க சித்த பெருமக்கள். அப்ப அந்த உள்நாக்குக்கு மேல அந்த துரியம் என்ற நிலையில உணர்வு பெற்றவர்களுக்கு இந்த சஞ்சித கர்மாவும் மாறுவதற்குரிய சிறப்பு. அதுதான் தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார் இல்லையா? தவம் செய்வார் தான் தம் கர்மம் செய்வார். தவம் செய்யாதவங்க மற்றெல்லாம் அவம் செய்வார் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால்தான் தவம் இலர் பலராகிய காரணம் நோற்பார் சிலர். தவம் செய்யறவங்க கொஞ்சம் பேர் தான். ஏன் இல்லைன்னு பாட்டு பாடிக்கிட்டு கஷ்டப்படுறவங்க அதிகமா இருக்காங்க? இலர் பலராகிய காரணம் நோற்பார் சிலர். அப்ப நோன்பு என்பது தவம், யோகம், மெடிடேஷன். மெடிடேஷன் அப்பான் வாட்? அதான் பூர்வமத்தி. அப்ப ஆகாமிய கர்மாவை இங்கே வெற்றி பெறுகிறோம், பதிவு நீங்குகிறது. சஞ்சித கர்மாவை நீங்க துரியதவம் செய்கிறோம். துரியம், அறிதுயில், யோக நித்திரை, தூங்காத தூக்கம் என்றெல்லாம் சொல்லக்கூடிய பெருநிலை. இதை பிரம்மப்புழை, தாடலை என்றெல்லாம் சொன்னாங்க. அப்ப அது விஞ்ஞான ரீதியாகவும் இந்த பேருண்மையில உணர்ந்ததுனால்தான் யோக நூல்கள்லையும் சாஸ்திரங்கள்லையும் பதஞ்சலி முனிவரும் மற்றும் சித்தர்களும் எல்லா மகான்களுமே அந்த மனோன்மணி அந்த உள்ளுக்குள்ள அந்த இடத்துல நின்று தவம் செய்ய சொல்லி சொன்னாங்க. அப்ப சஞ்சித கர்மா நீங்குகிறது. பஞ்சினை ஊழித்தீ போல் பல ஜென்ம அவிதவித்தாம் சஞ்சிதமெல்லாம் ஞான தழல் சுட்டு வெந்நீராக்கும். அதுவே அப்படி போயிடுதுன்னா, சஞ்சித கர்மாவே அவ்வளவு ஈஸியா போயிடுதுன்னா, கிஞ்சில் ஆகாமியதான் கிட்டாம அது கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் இருக்கிறது. ஆகாமிய கர்மாலாம் கிட்டாமல் விட்டு போகும், கிட்டே வராது. ஆனா விஞ்சின பிராரப்தத்தின் வினை அனுபவத்தை தீரும்னு சொல்லும் போது, இப்ப மனிதன் வந்து இப்ப தன்னுடைய செயல்களை புரிஞ்சுக்கிறான். நான் செய்த செயலுக்குரிய விளைவுதான் எனக்கு இறைவன் கொடுக்கிற இயல்புக்க நீதினு ஒருத்தன் புரிஞ்சுக்கிட்டான்னு வைங்க. அப்ப அடுத்த கணம் என்ன செய்யணுங்கிறது இவன் கையில தானே இருக்கு. இவ்வளவுதாங்க பிராரப்த கர்மாவை நீக்கணும்னா, ஒரு ஞானி என்ன பண்ணிடுறாங்கன்னா, அந்த அப்சல்யூட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட், துரியாதீதம்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு சென்று விடுகிற போது, இது அந்த ஞானியினுடைய எண்ணம் ஜீரோ. அதாவது எண்ணம் என்று சொன்னாலே அலைகள் தான்றது நமக்கு தெரியும். அது ஆல்பா வைஸ், பீட்டா வைஸ், காமா வைஸ், தீட்டா வைஸ், டெல்டா வைஸ்னு 5 நிலைகள்ல இருக்கு. அதை சைவ சித்தாந்தமும் அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் என்று 5ஆக சொன்னார்கள். அப்ப நம்ம என்ன பண்ணோம், சோத்தால் அடிச்ச பிண்டம்னு உடம்பளவுல தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், மனோமயமாக, பிராணமயமாக. ஆனா விஞ்ஞானமயம் என்ற ஆராய்ச்சி, ஆனந்தமயம் என்ற துரியாதீதம், இந்த இடத்துக்கு நாம போகும்போது இங்க நம்முடைய பதிவுகள் எல்லாமே நிர்மூலமாகிறது என்று கண்டார்கள். அதுதான் யோக நூல்களினுடைய ஒரு தனிச்சிறப்பு. பதஞ்சலி முனிவர் கூட சொல்றாரு இல்லையா, என்ன சொல்றாங்க? யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி என்று நம்மளை மெல்ல எதெல்லாம் விட்டுடணும், எதெல்லாம் செய்யக்கூடாது, எதெல்லாம் செய்யலான்னு பிரிச்சு அப்படியே பக்குவமா பிராணாயாமம், பிரத்யாகாரம் என்று, இது பூர்வ மத்தியில தான் பிரத்யாகாரம் என்று. வேண்டாத விஷயங்கள்ல சென்று கொண்டிருக்கக்கூடிய மனதை ஒழுங்குபடுத்தி, இதை மட்டும் செஞ்சா போதும், இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு ஒழுங்குபடுத்திக்க முடிகிறது.
புரியுதுங்களா? இந்த சீர்தூக்கல் தெரியுமா தெரியாதா? என்ன செயல் செய்தா என்ன விளைவு வருங்கிறது தெரியாதுன்னு யாராவது சொல்லுங்க பார்ப்போம். எனக்கு தெரியாதுங்க, வாயில கையை வச்சா கடிக்க தெரியாது அப்படின்னு சொல்ல முடியாது. குழந்தை கிடையாது. நமக்கு அறிவு வந்தாச்சு, 18 வயசு வந்தாச்சு, நாம வாழ்க்கை துணைவரா முடிவு பண்றதுக்கும் ரைட்ஸ் வந்தாச்சு. 21 வயசுல ஓட்டு போடுறதுக்கும் ரைட்ஸ் வந்தாச்சு. அப்ப எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. அப்ப எல்லா செயல்களும் நம்மிடத்திலே தான் இருக்கிறது. அப்ப வினை எங்கிருந்து வருதுன்னா நம்மிடத்துல இருந்து தான் வருது. அப்ப வினையினுடைய விளைவு உண்டா இல்லையா? நான் செய்யறதெல்லாம் செஞ்சு விடுவேன், எனக்கு ஒரு வம்பம் வரக்கூடாதுன்னு யாராவது சொன்ன ஒத்துக்க முடியுமா? செயல் செய்தா அதுக்குரிய விளைவு வந்தே தீரும். புரியுதுங்களா? அதுல இருந்து எஸ்கேப் பண்ணவே முடியாது. ஏன்னா ஏற்கனவே அவங்க பண்ணதெல்லாமே சஞ்சித கர்மாவா வந்திருக்குன்றதை தெரிந்து கொள்கிறோம். ஆகையினாலேதான் இதை 3 வகைப்படுத்தினார்கள். பிராயச்சித்தம், மேல்பதிவு, நிர்மூலம் என்பது ஆகினிலே தவம் செய்தா ஆகாமிய கர்மா நீங்கும், துரியத்திலே தவம் செய்தா சஞ்சித கர்மா நீங்கும், துரியாத இடத்துல நிர்மூலம் ஆகிறது. சப்ஜாடா எல்லா பதிவுகளும் போய் ஒரு சுத்தாத்மாவாக மாறுகிற போது அவனை ஞானி, யோகி, சித்தர்கள் என்றெல்லாம் சொல்லணும் இல்லையா? அப்படி ஆகையினாலேதான் அன்பர்களே, இதை ஒரு அழகான கதையின் மூலமாக சொல்லலாம். அதுக்கு முன்னால ஒரு கவி ஒன்றை சொல்லி இதை விளங்க வைத்தால் சிறப்பாக இருக்கும் என்று எண்ணுகிறேன். புரியுதுங்களா? அதனால இதை தன்னை அறிந்த தத்துவ ஞானிகள் முன்னை வினையின் முடிச்ச அவிழ்ப்ப பின்னை வினையை பிடித்து பிசைவர் அப்படிங்கிறாங்க. இதை முன்னை வினை பின்னை வினை இருள் சேர் இருவினைன்னு சொன்னோம் இல்லையா? அப்ப தன்னை அறிந்த தத்துவ ஞானிகள் முன்னை வினையின் முடிச்சே அவிழ்ப்பர். சஞ்சித கர்மா கடினமானதுன்னு பார்த்தோம் இல்லையா? அந்த முடிச்சு இறுகி போய் கிடக்கு. அந்த முன்வினை, தாத்தா பாட்டி அப்பா அம்மா அவங்க எத்தனை பேர் தலைமுறை இருந்தோ அத்தனை பேர்கிட்ட முன்னை வினையின் முடிச்ச விழ்ப்பர். அப்புறம் பின்னை வினையை பிடித்து பிசைவர். இது பிறந்த பின்னால நாமளா செஞ்சு தேடிக்கிட்டது தானே, பழக்க பதிவா வாங்கிட்டது தானே. அப்ப அது என்ன பிடித்து பிசைவர். தட் மீன்ஸ் அந்த பின்னை வினைங்கிறது விதின் அவர் ஹேண்ட்ஸ்ன்னு அர்த்தம். அதனால பின்னை வினையை பிடித்து பிசைவர். எப்ப? சென்னியில் வைத்த சிவன் அருளாலே. சென்னினா நம்ம உச்சந்தலையை குறிக்கும். சென்னியில் வைத்த சிவன் அருளாலே. அப்ப இந்த பிரம்மப்புழை தாடலை சகசிராகாரம் என்று சொல்லக்கூடிய இந்த இடத்துல தவம் செய்ய 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 பினியல் கிளாண்டு ஒழுங்கா இயங்க ஆரம்பிச்சு அங்க மாறாத இனிய உணர்வு, த ரித்தாமிக் ஃபீலிங், அந்த இடம் நல்ல நிலைப்பட்டு போகும். அப்ப மரணத்தின் போது கூட அங்கேயே உயிர் ஒடுங்கி விடும் என்று சொல்லப்படுவது உண்டு. அது பிரம்மஸ்ரீ என்று சொல்லக்கூடிய வாசியோக பயிற்சி எடுத்தவங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்ப பயிற்சி செய்யறதுங்கிறது வேற, பயிற்சி செய்து செய்து நாளடைவில் அங்கே அந்த உணர்வு நிலைப்பட்டு விடுவதுன்றது வேற. நெற்றிக்கண் திறக்கிறதுங்கிறது வேற. ஆனா நெற்றிக்கண்ல உணர்வை எப்போதும் கொண்டிருத்தல் என்பது விழிப்புணர்வை குறிக்கும். இதை ஓஷோ கூட பேசுறாங்க. புரியுதுங்களா? அப்போ புலன்கள்ல விழிப்புணர்வு இருந்தா தானே இதை செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு டெரைவ் பண்ணி ஈக்குவேஷன் பண்ணி சால்வேஷன் பண்ணி அதை ஒழுங்கா நடத்த முடியும். புரியுதுங்களா? அப்ப இயற்கையாகவே புலன்கள்ல ஒரு விழிப்புணர்வு உண்டு. மூக்கின் மூலமாக டஸ்ட் உள்ளே போச்சுன்னா தும்மலா வந்துடும். கண்ணின் மூலமாக டஸ்ட் உள்ள தூசி பட்டுருச்சுன்னு வைங்க, அது கண் நீர் சொரிந்து கண்ணீர் மூலமாக வெளியேறி விடுகிறது. அது மாதிரி வாயின் மூலமாக ஒவ்வாத பொருள் உள்ள போனா அது விகட்டலாகி வாமிட் எடுத்துறான், அல்ல தூர்னு கசக்குதுன்னு துப்பிடுறான், கெட்டு போச்சு அப்படின்னு சொல்றான். இன்னும் அதையும் தாண்டி உள்ள முழுங்கிட்டான்னு வைங்க, நல்லா இருக்குன்னு ஒரு பந்தியில போய் உட்காந்து ஊர்பட்டது முழுங்கிட்டான்னு வைங்க. இப்ப நீ ஏன் ஓவர்லோடு போட்டேன்னு வயிறு கேட்குது. அப்ப என்ன பண்ணுது? டைஜஷன் பண்ண மாட்டேன்னு தகராறாகி பின்பக்கம் அம்பு பிடுங்கிட்டு அடிக்குது. இப்ப இந்த மாதிரி எல்லா செயல்களுமே விளைவு இல்லைங்கிறத யாரும் சொல்லவே முடியாது. அப்ப செயலுக்குரிய விளைவுன்னா செயல் நம்ம கையில தானே இருக்கு. அப்ப அதை ஒழுங்குபடுத்திக்கிறது யார் கையில இருக்கு? நம்ம கையில. அப்ப செயலுக்குரிய விளைவாக இயற்கையின் ஒழுங்கமைப்பே நிகழ்ந்திருக்க பரமனை போய் தோற்று இவன் அங்க போய் என்ன பண்றான்? அவர்கிட்ட போய், கடவுளே என்ன இப்படி எல்லாம் என்ன கஷ்டப்பட வைக்கிறியே, இதுக்கெல்லாம் ஒரு மாற்று கொடுக்க மாட்டியா அப்படின்னு அங்க போய் கையெழுந்திட்டு நிக்கிறான். அங்க போய் கேட்கறதுக்கு ஒண்ணும் இல்லை. செயலுக்குரிய விளைவாக இயற்கையின் ஒழுங்கமைப்பே நிகழ்ந்திருக்க பரமனை போய் தூற்றுவதால் என்ன பயன்? அந்த கடவுள்கிட்ட போய் சண்டை போறதுல அர்த்தமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? அதனால கடவுள்கிட்ட போய் ஆப்ளிவேஷன் வைக்கிறது, இந்த ப்ரே பண்றது,
இதெல்லாம் அதற்குரிய எண்ணத்தின் வலிமையை பொறுத்து அது வெற்றி பெறுமே தவிர, இங்க நம்முடைய செயல் நம்ம கிட்ட தான் இருக்குங்கிறத சூட்சுமத்தையும் உண்மையும் புரிந்து கொள்ள வேண்டும். வேற ஒன்றும் இல்லை. அப்ப செயல் யார் செய்கிறது? நான் தான் செய்யறேன். செயல் செய்தா விளைவு வருமா? வரும். அப்ப நீ செஞ்சதுக்கு உனக்குரிய விளைவை நீ அனுபவிச்சே தீரணும். இதுல மாற்றே கிடையாது. புரியுதுங்களா? இதுல ஏதோ சாமிகிட்ட போய் வேண்டுனா பாவ மன்னிப்பு அப்படின்னு சொன்னா இதெல்லாம் ஆகாத வேலை. புரியுதுங்களா? அதனால வினை வினைக்குரிய விளைவு, காஸ் அண்ட் எஃபெக்ட் சிஸ்டம்னு சொன்னாங்க. எவ்வரி ஆக்ஷன் தேர் வில் பி ஈக்குவல் ரியாக்ஷன், ஆப்போனன்ட் ரியாக்ஷன் சொன்னாங்க. இதுதான் செயல் விளைவு கோட்பாடு என்று சொல்லக்கூடியது. இதுதான் உள்ள பொருள். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பர்களே. அதனால இந்த மேல்பதிவு, தேய்த்தெழுத்தல், நிர்மூலம் என்ற மூன்றின் மூலமாக நம்முடைய பதிவுகளை ஒழுங்குபடுத்துவது. இந்த கூட ஆண்டாள் பாசுரத்தை சொல்லும்போது, போய பிழையும் புகுதருவா நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாயின்னு ஒரு வரி வரும். போய பிழையும் பாஸ்ட் முதல்ல பண்ணியாச்சு, புகுதருவான் என்றதும் ஃபர்தரா நான் பண்ணிட்டு போறது. போய பிழையும் புகுதருவான் என்றதும் ரெண்டா பிரிச்சுட்டாங்க இல்லையா? போய பிழையும் புகுதருவான் என்றதும் என்ன ஆகுமா? தீயினில் தூசாகும் சிப்பேலோர் எம்பாவாய். தீன்னா எந்த தீ? ஞானாகினி என்று சொல்லக்கூடிய ஞானம்னா இப்ப இதெல்லாம் அறிஞ்சாச்சு. எங்க இருந்தோ வரலையா வம்பு, நீ பண்ணதுனால்தான் ஏன் வந்திருக்கு. அப்ப நீ என்ன பண்ண, ஏற்கனவே வந்த பழவினையை தீர்க்க தவம் செய்யணும். புதுசா பண்ணாம இருக்க விழிப்புணர்ச்சியில இருக்கணும். அந்த விழிப்புணர்ச்சி எங்க நிலைப்படுதுன்னா, துரிய தவம் செய்கிறவர்களுக்கு, துரியத்தில் நிலைப்படுகிறவர்களுக்கு, துரியத்தில் மாறாத விழிப்புணர்வு பெறுகிறவர்களுக்கு இனிமேல் மறந்தா போல கூட தப்பு பண்ணாத அளவுக்கு ஒரு விழிப்புணர்வு புலன்கள்லையும் இங்க மூளையில அதுதான் அந்த ரித்தாமிக் ஃபீலிங்னு சொன்னாங்க. பிரத்யாகாரம் இங்க வருதுன்னு சொன்னோம் இல்லையா? தாரணை, தியானம் ரெண்டும் துரியத்திலிருந்து வருகிறது. அதுக்கு மேல சமாதி என்று சொல்லக்கூடியது வேவ்லெஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட், அலையே இல்லாம நிர்மூலம், அப்படியே அமைதியாகி விடுகிறது, நிலை பேராகி விடுகிறது. அதுதான் சிவநிலை என்று சொன்னார்கள். அப்ப அந்த நிலைக்கு போயிட்டு அவங்களுக்கு எந்த பதிவும் வேலை செய்யாது, இருக்காது. அப்ப பதிவுகள் எல்லாம் இல்லாதவங்க ஞானியர்கள் என்று சொன்னாங்க. இப்படி ஒரு செயலுக்கு காரணம் நாம தான். செயல் யார் செய்யறோம்னா நாம தான் எண்ணத்தாலும் சொல்லாலும் செயலாலும் செய்கிறோம். செயல் செய்தா பதிவு உண்டான்னு கேட்டா உண்டே உண்டு, அதுல மாற்றே கிடையாது. அப்ப அந்த பதிவுகளை என்ன செய்யறதுன்னு சொன்னா, வில்பவர் இருந்தா பூர்வ மத்தியில தியானம் பண்ணா ஆகாமிய கர்மாவை வெல்லலாம். சஞ்சிதமா பதிவுல வித்துல வந்தது, வழி வழியா பரம்பரை பதிவா வந்தது, நோய் பதிவு, தோற்ற பதிவு இல்லையா, முடியினுடைய தன்மை, இது எல்லாமே வித்துல வந்தது. அப்படி வித்துல வந்த பதிவுகளை எல்லாம் துரியதவம் செய்கின்றதுனாலே மாற்றிக்கொள்ளலாம் என்பது. போய பிழையும் புகுதருவான் என்றனும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாயின்னு ஆண்டாளம்மா பாடுறாங்க இல்லையா? அது மாதிரி அது. ஆகையினாலேதான் நண்பர்களே, இங்கே கைவல்லியனவன் இந்த பாடலையும் பார்த்தோம், ஆண்டாளுடைய பாட்டையும் பார்த்திருக்கோம். ஆகையினாலேதான் தன்னை அறிதல் என்ற துரியம் பயின்றவர்களுக்கு வினை பதிவுகளை மாற்றிக்கொள்வது என்பதே சுலபமாகி விடுகிறது. எனவே அங்கு வினைப்பதிவுகளை மாற்றுவதற்கு நமக்கு உபாயம் இருக்கிறது. இந்த உபாயம் தவமே அன்றி வேறு இல்லை. புரியுதுங்களா? புரிஞ்சோ புரியாமலோ பண்ணிட்டோம், வாங்கி போட்டுட்டோம். இப்ப பழவினை புகுவினைன்னு பிரிக்கிறோம். இப்ப இந்த இருள் சேர் இருவினையும் சேரா. எப்ப? இறைவன் பொருள் சேர். இறைவன் பொருள், பொருள் என்றால் மெய்ப்பொருள். அந்த மெய்ப்பொருளை சேர்ந்து புகழ் புரிந்தார் மாட்டு, அந்த இறைவனுடைய பேருண்மையை, ரகசியத்தை, சூட்சுமத்தை புரிந்தவர்களுக்கு, அப்சல்யூட் ஸ்டேட் ஆஃப் மைண்டா போனவங்களுக்கு, இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு என்று வள்ளுவம் சொல்லுவதும் உண்மை என்று கூறி, இந்த அளவில் வினைப்பதிவுகளும் அது எவ்வாறு நம்மை நடத்துகிறது என்பதும், அதை எப்படி வெற்றி கொள்வது என்பதும் நம்முடைய நம்மகிட்டயே இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அதனால்தான் தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார், மற்றெல்லாம் அவம் செய்வார். தவம் செய்யாதவங்க எல்லாம் அவம் செய்வார் என்று மிக அழகாக வள்ளுவன் சொல்லிவிட்டார். எனவே எல்லாம் நம்ம கையில தான் இருக்கு.
நம்ம எதிர்காலம் நம்ம கையில், நம்ம எதிர்காலம் விதின் அவர் ஹேண்ட்ஸ். புரியுதுங்களா? அதனால நாம ஒன்றும் கையால் ஆகிறவங்க கிடையாது. நம்ம கிட்ட எல்லா பவரும் இருக்கு. ஆனா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், வெளியில போய் எங்கேயா பிச்சை எடுத்து ஆண்டவா எனக்கு ஏதாவது வழி பண்ண மாட்டியான்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம். சாமியாரா தேடிக்கிட்டு இருக்கோம். கோயிலா போயிட்டு இருக்கோம். இதுலயே வேற நவகிரக கோயில்களுக்கா போயிட்டு இருக்கோம். இதுல அப்புறம் இப்ப வேற ஒரு புது ட்ரெண்ட் வந்திருக்கு. ஜீவ சமாதிகளை தேடுவோம். எங்கேயாவது சாமியார் சமாதி இருந்தா அங்க போய் தியானம் பண்ணி அவர் எனக்கு ஏதாவது அள்ளி கொடுப்பாரான்னு. எல்லா வினைப்பதிவுகளுக்கும் மாற்று தவத்தால் ஆகும், ஆகினை துரியம் துரியாதீதம் என்ற நிலைகளிலே ஆகும் என்று சொன்னதைத்தான் பதஞ்சலி முனிவரும் பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி என்ற 4 நிலைகளிலே விளக்கி இருக்கிறார் என்பதை ஆதாரபூர்வமாக முன்வைத்திருக்கிறேன். நீங்கள் நினைத்தால், நீங்கள் தவம் செய்தால் உங்களுடைய வினைகளை நீங்கள் ஒழுங்குபடுத்தி மாற்று கண்டு வெற்றி பெறலாம் என்று கூறி இதை சிந்தனை பண்ணி பாருங்க. உங்களுக்கு எந்த டவுட்டுனாலும் பதில் சொல்ல நான் காத்திருக்கேன். எப்போ வேணாலும் என்னுடைய செல் நம்பர் போஸ்டர்ல போட்டிருக்காங்க, எனக்கு ஒரு ஃபோனை போடுங்க. ஏன்னா சார் எனக்கு இந்த இடத்துல டவுட்டுன்னு கேளுங்க. இன்னைக்கு கூட இந்த உரைக்கு பின்னே கேள்வி நேரம் உண்டு, சந்திக்கலாம் சிந்திக்கலாம் என்று கூறி இந்த இனிய மாலை போதில் பதிவுகள் நீங்கிட என்ற தலைப்பில் உங்களோட உரை நிகழ்த்துவதற்காக அமைவு ஏற்பட்டதில் பெருமகிழ்ச்சியோடு இணைந்த அன்பு உள்ளங்களாகிய நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளங்களும் பெற்று சிறக்க இறைநிலை இணைப்பில் மனம் வைத்து மனதார வாழ்த்துகின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளம். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. மகிழ்ச்சிமா, சொல்லுங்க. ஏன்டா நீங்க சொல்றது மாதிரி தாங்கய்யா, நம்ம ஒரு எண்ணம், ஒரு தவமே இருந்தாலும் எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்குங்கய்யா. எண்ணங்கள் ஓடுனா அது பின்னாடி போக கூடாதுன்னு சொல்றாங்க. எண்ணங்கள் என்ன அதை கட்டுப்படுத்தி திருப்பி நம்ம இருந்தோம்னாலும் நீங்க எந்த முறையில தவம் பண்றீங்க? தவம்ன்றது தியானம்ங்கிறது எந்த மெத்தட்ல செய்றீங்க? காலையில 4 மணிக்கு எந்திரிச்சுட்டு மத்த வேலையெல்லாம் முடிச்சோடனே அதுக்கப்புறம் தியானம் பண்றீங்களா? எந்த விதமான தியானம் செய்கிறீர்கள்? அதாவது என்ன உள்நோக்கி கவனிக்கிறது, என்ன நான் என்னோட மூச்சு காட்ட கவனிக்கிறது, நம்ம அந்த மாதிரி தாங்க. வேற லெவல்ல நான் எனக்கு தெரியல. இல்ல, முறையாக குரு மூலமா ஏதாவது பயிற்சி எடுத்திருக்கீங்களா? அப்படியெல்லாம் இல்லைங்க. நான் செய்கிற தியானத்துக்கு இதுதான் பேருன்னு ஏதாவது உண்டா? அப்படிலாம் இல்லைங்க. நான் யார்ட்டையும் பயிற்சி எல்லாம் எடுக்கல. அதனாலதான் முறையா குரு மூலமா தொட்டு காட்டாத வித்து சொட்டு போட்டாலும் வராதுன்னு பழமொழி இருக்கு. ஆமாங்க, அதுக்கு பக்கத்துல எல்லாம் நம்ம யார்ட்டையும் போய் தேடி போற அளவுக்கு நான் கிராமத்துல இருக்கேன். அது ஒண்ணும் இல்லை. ஏன்னு சொன்னா இப்ப வெறும் மூச்சை இழுத்துதல் விடுதல் என்பது பிராணாயாமம் என்றார்கள். அதுலயே இழுத்தல் அடக்குதல் விடுதல் என்பதை ரேசகம், பூரகம், கும்பகம் என்று சொன்னார்கள். மூச்சை உள்நடத்துவதை வாசியோகம் என்று சொன்னார்கள். புருவ மத்தியில கும்பித்து நின்று தியானம் செய்வதை ராஜயோகம் என்று சொன்னார்கள். எனவே தியானம் என்பதிலே பலவிதம் இருக்கிறது. வேதாத்திரி மகர்ஷி எளிய முறை குண்டல் யோகம்னு குரு மூலமாக மூலாதாரத்திலிருந்து எழுப்பி கொடுக்கப்பட்டவர்கள் தான் நானெல்லாம் வேதாத்திரி மகர்ஷிட்ட தீட்சை எடுத்தவர். சரியா? அப்ப தொட்டு காட்டாத வித்தி சுட்டு போட்டால வராதுன்னு சொன்னாங்க இல்லையா? அப்ப புருவத்திடை உந்தன் புவிரலால் தொட்டு எந்தன் உயிர் உணர்த்தி, அப்ப புருவ மத்தியில குரு தொட்டு கொடுத்து ஸ்பர்ச தீட்சை என்று இந்த நூல்கள்லாம் சொல்லுது. அப்படி முறையாக புருவ மத்தியில உணர்வு கிடைச்சிருச்சா? நீங்க செய்த யோகத்துல, தியானத்துல, மெடிடேஷன்ல புருவ மத்தியில மாறாத நிலையா உணர்வு கிடைக்குதா, கிடைக்கலையா உங்களுக்கு? அப்படி கிடைக்கிற மாதிரி திடீர்னு ஒரு உள்நோக்கி போற மாதிரி ஒரு வெளிச்சம் தெரியுற மாதிரி இருக்குங்க. டக்குன்னு ஒரு செகண்ட் கூட நிக்க முடியாது. என்ன அறியாம அப்படியே தண்ணியும் வரும், அது வருது, ஆனா ஒண்ணும் பண்ண முடியல. நீங்க தியானம் பண்ணுங்க. நீங்க தனிப்பட்ட வகையில போன் பண்ணி நீங்க தியானத்துல எப்படி இருக்க அனுபவம் என்ன ஏதுன்னு கேளுங்க. உங்களுக்கு அந்த தியான அனுபவங்கள் எப்படி படிப்படியா ப்ராக்ரெசிவா நீங்க முன்னேற முடியுங்கிறத நாம பேசுவோம். உங்களுக்கு கைட் பண்ண தயாரா இருக்கு. நீங்க அங்கிருந்து நீங்க தியான முறைகளை மானசீகமாக பயிற்சி செய்யலாம். உங்களுக்கு புருவ மத்தியில உணர்வு கொடுக்க முடியும். அது டிஸ்டன்ஸ் ஹீலிங்னு பேர். அந்த வகையில பயிற்சி எடுத்துக்கலாம், செய்யலாம். அப்ப
புருவ மத்தியில அந்த உணர்வு எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, அசைவாக, சுழற்சியாக, அழுத்தமாக அல்லது ஒளியாக அல்லது குறுகுறுப்பாக தெரியும். அந்த உணர்வுல நின்று தியானம் செய்யறது. அதை பற்றி அடுத்து துரிய எப்படி இருக்கும்ன்றதெல்லாம் பார்ப்போம். அந்தந்த தவ நிலைகளுக்கு உணர்வு எப்படி இருக்கும், அதுல எஃபெக்ட் எப்படி கிடைக்கும்ன்றதெல்லாம் நம்ம புரிஞ்சுட்டு அடுத்த கட்டத்துக்கு போகலாம். சரியா? முறையா கொஞ்சம் ஒரு குருவினுடைய கைட்லைனோட செய்யுங்க, சிறப்பா இருக்கும். நீங்க எந்த ஊர் நீங்க? நாங்க அருப்புக்கோட்டை பக்கத்துல ஒரு கிராமங்கய்யா. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை. என்னுடைய கிராமம். போன் நம்பர் இருக்கு இல்லையா? ஆமாங்கய்யா. அதுக்கு போன் பண்ணுங்க, நாளைக்கு பேசுவோம் மேற்கொண்டு. சரிங்க சரிங்க, நன்றிங்க. நல்லது. சரி, வேற என்ன யாருக்கா கேள்வி இருக்கா? வாங்க. சரவணன் நலம் சார். ஐயா வணக்கம்ங்க. சொல்லுங்க. குறை எப்படி இருந்தது? புரிஞ்சுதா புரியலையா? எந்த இடம் புரிஞ்சுது, எந்த இடம் புரியல? நல்லா இயல்பா கேள்வி கேளுங்க, வாங்க பேசுவோம். ஐயா புரிஞ்சிச்சிங்கய்யா. இந்த தவம்னா முன்னாடி பண்ணியிருக்கேன். புருவம் மத்தியில பண்ண பண்ண உடல் உஷ்ணம் உருக்குற அளவுக்கு உஷ்ணம் அதிகமாகுது. சரி. அதனால தாங்க பண்றதை விட்டுட்டேன். இல்ல இல்ல, அதுக்குதான் உடல்ல வெப்ப உபாதை வந்தா என்ன பண்றதுன்னு சொல்லியிருக்காங்க. வேதாதிரி மகரிஷி சாந்தி தவம்னு ஒண்ணு கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த நாள்ல தவம் செய்த இந்த வெப்ப உபாதையும் மண்டைக்கு ஏறி போய் கஷ்டப்பட்டதெல்லாம் உண்டு. அப்ப அவங்களுக்கு மாற்று தெரியாம தவத்தையே உங்களை போன்ற விட்டவங்கெல்லாம் உண்டு. அப்ப தவம் செய்த அந்த வெப்ப உபாதைகளும் தலைபாரமும் ஏற்படும் போது அதை சப்சைஸ் பண்றதுக்கு பேர் தான் சாந்தி தவம்னு மீண்டும் அதனுடைய யதாஸ்தானம் பிரதிஷ்டையாமின்னு மூலாதாரத்துல கொண்டு வந்து நிறுத்தி செய்யக்கூடிய தவமுறை உண்டு. அதை பற்றி நீங்க அப்புறமா பேசுங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க மாற்றிக்கொள்ளலாம், உங்களுக்கு அது சமன் செய்யும். அப்ப அடுத்தது துரியத்துக்கு போறது எப்படி, துரியாதது எப்படி, இதெல்லாம் நம்ம பேசுவோம். நீங்க தனியா எனக்கு போன் பண்ணுங்க, சந்திப்பும் பேசுவோம். ஐயா சொன்ன மாதிரி தாங்கய்யா, எனக்கு அந்த மாதிரி இருந்தது. பக்கத்துல கூட யாரும் உட்காந்து பக்கத்துல இருந்தா கூட என்ன உன் மேல இருந்து குரு இவ்வளவு இல்லாம நாமளே செய்யும் போது வருது வர்ற அப்படின்னுவாங்க. உபாதைகள் இதெல்லாம் அது அப்படிதான் வரும். அது என்ன பண்றது, அதுதான் இங்க பக்கத்துல அதனாலதான் குரு இல்லாம செய்தா வித்தை சரியா வராது. ஆமாங்கய்யா, அந்த குரு இல்லாம எதுவுமே செய்ய குண்டலினி சக்தி எழுந்து முடியாதுங்கிறது. விடுவதும் உண்டு. இப்போ உங்களுக்கு எல்லாம் உங்க 2 பேருக்கும் குண்டலினி சக்தி எழவில்லை என்று நான் மறுக்கவில்லை. எழுந்திருக்கலாம். குண்டலினி சக்தி புருவ மத்திக்கும் துரியத்துக்கும் எழுந்திருக்கலாம். ஆனா எழுந்ததை முறையாக அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு தெரியாதனால்தான் இப்படி நீங்க எல்லாம் பயிற்சியை டிஸ்கண்டினியூ பண்றதோ இல்ல புரியாம பண்றதோ நடந்திருக்கு. இதை முறைப்படுத்தி கொள்ளலாம். நீங்க எப்ப வேணாலும் பேசுங்க, கேளுங்க, தனிப்பட்ட வகையில போன் பண்ணுங்க, அதை மேம்படுத்திக்கலாம். ஒன்றும் தடை இல்லை, முடியும். என்ன சரவணன்? நன்றிங்க. நன்றிங்க நன்றிங்க. நான் கண்டிப்பா